கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். தேசத்திலே ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்திலே ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையிலும் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. என் வீட்டில் ஆகாரம் குறைவில்லையே. என் தேவைகள் ஒன்றும் தடையில்லையே. எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைகொள்ளுவேன். நான் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காத வாழ்க்கை நமக்கு வேண்டும். ஆம், எல்லாம் இழந்தாலும் விசுவாசத்தை இழக்காதே. யோபு 1:21 நாம் வாசிக்கிறோம். ஆம், யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவனுடைய விசுவாசத்தை அவன் இழக்கவில்லை. யோபுவின் மிகப்பெரிய சோதனை அவன் இழந்த செல்வம் அல்ல, அவன் தேவனை பற்றிய நம்பிக்கையை இழக்கிறானா என்பதுதான். ஆம், அவன் செல்வத்தை இழந்து போனான், பிள்ளைகளை இழந்து போனான், ஆரோக்கியத்தை இழந்து போனான். மனைவியும் நம்பிக்கையை விட்டுவிடு என்று சொல்லி அவனை நிந்தித்ததை நாம் பார்க்கிறோம். ஆனால் யோபுவின் வார்த்தை என்ன, நிலை என்ன? அவன் ஒருபோதும் தன்னுடைய விசுவாசத்தை விட்டுவிடவில்லை என்று நாம் பார்க்கிறோம் யோபுவின் வாழ்க்கையில். ஆம், இந்த காலை நேரத்திலே நம்மளுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நாம் இழந்த இழப்புகளை அல்ல, நம் விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். ஆம், செழிப்பில் இருந்த விசுவாசம் சோதனையிலும் உண்மையாக இருக்கிறதா என்பதை பார்க்கிறார். ஆசீர்வாதமாக இருக்கும்போது, நாம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தேவனை துதிக்கலாம், விசுவாசிக்கலாம், போற்றலாம், அவரை இன்னும் அதிகமாய் நம்ம என்ன செய்யலாம்? நன்றி செலுத்தலாம். ஆனால் நாம் ஒரு சோதனையில் இருக்கும்போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? யோபு ஆசீர்வதிக்கப்பட்ட போது தேவனை நேசித்தான். ஆனால் சாத்தான் ஒரு கேள்வி எழுப்பினான். என்ன எழுப்பினான்? ஆம், அவனுக்கு கூறியதை, தேவனை நேசிப்பது, யோபு தேவனை நேசிப்பது தேவன் அவனை ஆசீர்வதித்ததினால்தான் என்று சாத்தான் தேவனிடம் சொன்னான். ஆனால் ஒரு சோதனை வருகிறது. எல்லாவற்றையும் இழந்த போதும் எனது யோபு எப்படி இருக்கிறார்? ஆம், இது ஒன்றும் ஒரு பெரிய கேள்வி அல்ல. தேவன் எனக்கு கொடுப்பதால் மட்டும் நான் தேவனை நேசிக்கிறேனா? தேவனை ஆசீர்வதிப்பதனால் மட்டும் தேவனை நேசிக்கிறேனா? அல்லது தேவனை நான் எப்பொழுதும் நான் நேசிக்கிறேனா? தேவன் பதில் தராத நாளிலும், ஜெபத்திற்கு உடனே எனக்கு அவர் விடை கொடுக்காத போதிலும், கதவுகள் எனக்கு ஆசீர்வாதமான கதவுகள் பூட்டப்பட்ட நேரத்திலும் நான் தேவனை நேசிக்கிறேனா? கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுகிறேனா? இதுவே தேவனுடைய எதிர்பார்ப்பாய் இருக்கிறது. யோபுவின் மனநிலையும் விசுவாசமும் அப்படிதான் இருந்தது. ஆம், இதுவே உண்மையான விசுவாசம். ஆம், எதிர்பார்க்காமல் அதிகமாய் அவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆம், ஒரே நாளில் எல்லாம் மாறலாம், ஆனால் தேவன் மாறுவதில்லை. யோபுவின் வாழ்க்கையில் தொடர்ச்சியாக மோசமான செய்தி வந்து கொண்டே இருந்தது. ஒரு செய்தி முடிவதற்குள் இன்னொரு செய்தி. அவன் வாழ்க்கை ஏன் என்ற கேள்வியாக மாறியது. ஆனால் அவன் தேவனை விட்டு ஓடவில்லை, தேவனை விட்டு ஒருபோதும் விலகவில்லை. தேவன் அவனோடு கூட
இருந்ததை அவன் அறிந்திருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் அழுதான். அந்த சோதனை நேரத்தில் அவன் இழந்ததை பார்த்து அவன் உடைந்தான். எல்லாம் போய்விட்டதே என்று உடைந்தான். ஆனால் அவன் என்ன செய்ய மறக்கலை? வொர்ஷிப் பண்ணுவதை மறக்கலை, அவன் ஆராதிப்பதை மறக்கலை, ஜெபிப்பதை அவன் மறக்கலை, விசுவாசிப்பதை அவன் மறக்கலை. இதுதான் விசுவாசத்தின் ஆழமாய் இருக்கிறது. துன்பம் வந்தாலும் தேவன் என்னை விட்டு விடமாட்டார் என்கிற ஒரு பெரிய விசுவாசம். துன்பம் வந்ததால் தேவன் உன்னை விட்டுவிட்டார் என்று சொல்வதில் அர்த்தமில்லை. நண்பர்கள் எனவே அப்படிதான் சொன்னார்கள், மனைவியும் அப்படிதான் சொன்னார். இது யோபுவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடமாகும். யோபுவின் வாழ்க்கையில் மிக முக்கியமானது நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாடம். இது யோபுவின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அவன் நண்பர்கள் அவன் துன்பத்திற்கு அவனே காரணம் என்று சொன்னார்கள். நீ ஏதாவது பாவம் செய்திருப்பாய் என்று அவனை நிந்தித்தார்கள். ஆனால் ஆரம்பத்தில் அவன் நீதிமானாக இருந்ததை வேதம் நமக்கு காட்டுகிறது. யோபு 1 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். The man was perfect and upright. அவன் பெர்ஃபெக்டாக இருந்தான். தேவனிடத்தில் அவன் உண்மையாக இருந்தான், நீதிமானாக இருந்தான். சோதனை தேவன் உன்னை கைவிட்டார் என்பதற்கு ஆதாரம் அல்ல. சோதனை, பலவீனம், நோய் வருதுன்னா, ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் வருதுன்னா, அது தேவன் நம்மளை கைவிட்டார் என்பதற்கு அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் நமக்கே புரியாத போராட்டத்தின் நடுவிலும் தேவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நமக்கு புரியாது, ஆனால் தேவன் செயல்படுகிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய ஒரு முடி கீழே விழுந்தாலும் அது கடவுளுக்கு தெரியாமல் விழாது. அடைக்கலான் குருவிகள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கு, எல்லாத்தையும் அவர் பார்க்கிறார். காட்டு புஷ்பங்களை அவருக்கு என்ன செய்கிறார்? வண்ணம் தீட்டி இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறவராயிருக்கார். ஏன் என்ற கேள்விக்கு பதில் இல்லாவிட்டாலும் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஏன் என்று நம் மனதில் அநேக கேள்விகள் இருக்கலாம், நம் சுற்றி இருப்போர் சொல்லலாம். ஆனால் அவர் யார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அவர் வல்லமை உள்ளவர், அவர் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், என் பாவங்களை போக்கியவர், அவன் எனக்கு நித்திய ஜீவனை தருகிறவர், என்னோடு பேசுகிறவர், எனக்குள் இருக்கிறவர், நான் அவரை அறிந்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும். யோபுவிடம் எல்லா பதில்களும் இல்லை. யோபு அவ்வளோ பாடுபட்டார், அவ்வளோ சோதனைகளை சகித்தார். ஏன் இது நடந்தது என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும், என் தேவன் யார் என்று தெரியும். த நாலேஜ். வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு உடனே பதில் நமக்கு கிடைத்திடாது. ஆனால் என்ன கிடைக்கும்? அவர் இருக்கிறார் என்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆன்சர் இல்லாத சீசனில் கூட காடை விட்டுவிடக்கூடாது. பதில் கிடைக்காத நேரத்தில் கூட நம்ம கடவுளை விட்டுவிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நண்பர்கள் புரிந்து கொள்ளாத போதும் தேவன் புரிந்து கொள்கிறார். சிறு வயதிலிருந்து ஒரு சில நண்பர்களோடு கூட பழகியிருப்போம். அந்த நண்பர்கள் வீட்டில் புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க ஒரு சிலர். நண்பர்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்வார்கள். அந்த நண்பர்கள் கூட புரிந்து கொள்ளாத போது தேவன் புரிந்து கொள்வார். யோபின் நண்பர்கள் அப்படித்தான் இருந்தார்கள். அவனுக்கு ஆறுதல் படுத்த வந்தார்கள். ஆனால் அவர்களின் வார்த்தை யோபுவை காயப்படுத்தியது என்று தான் நாம் பார்க்கிறோம். மிகவும் ஆழமாய் காயப்படுத்தியது. இதுதான் துரோகத்தின் வழி. துரோகம். அவர்கள் நண்பர்களாய் இருந்தார்கள், துரோகிகளாய் அவர்கள் மாறினார்கள். சில நேரங்களில் வெளிப்புற எதிரியை கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாங்க? ரொம்ப துன்புறுத்த மாட்டாங்க. ஆனால் நமக்கு நெருக்கமானவர்களின் வார்த்தைகள் தான் நமக்கு அதிகமாக நம்மை காயப்படுத்துகிறதாய் அது இருக்கிறது. ஆனால் யோபு மனிதர்களிடம் அல்ல, இறுதியில் தேவனிடம் பதிலை தேடினான். இங்கே போய் எனக்கு பதில் கிடைக்குமா, ஏன் இப்படி நடக்கிறது? மனிதர்களிடத்தில் போல அவன் தேவனிடத்தில் அவன் பதிலை தேடினான். மனிதர்கள் நம்மை தவறாக புரிந்து கொள்ளலாம். தேவன் நம் இருதயத்தை அறிவார். தேவன் நம் இருதயத்தை அறிவார். மனிதர்களுக்கு பிரியமாய் வாழ முடியாது, ஆனால் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். மனிதர்கள் இன்னைக்கு இங்கிட்டு சொல்லுவாங்க, உங்ககிட்ட ஒன்று பேசுவாங்க. மனிதர்கள் யாருக்கும் நம்ம பிரியமாக வாழ முடியாது, ஆனால் கடவுளுக்கு பிரியமாய் வாழ முடியும். யோபு அதை செய்தார். அவன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். யோபு விசுவாசத்தின் அந்த ஹைலைட்டை பாருங்களேன், உச்சத்தை பாருங்களேன், எவ்வளோ பாருங்க. For I know that my Redeemer live.
என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். எனக்கெதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்தன் தேவனால். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, எந்தன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். என் பலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே, என் பலன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் தேவனால், எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. இது கவனிங்க. யோபு ஐ ஃபீல் என்று சொல்லவில்லை, ஐ நோ என்று சொல்லுகிறார். நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். விசுவாசம் என்பது உணர்ச்சியை மட்டும் சார்ந்தது அல்ல. சில நேரம் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செய்கிறோம், கடவுள் கூட இருக்கிறார் விசுவாசிக்கிறோம், நல்லது. அது மாத்திரம் அல்ல, சூழ்நிலை என்ன சொன்னாலும் என்ன நிலைமையில் இருந்தாலும் தேவன் யார் என்பதை நாம் அறிந்து நாம் நிற்க வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்கிறார்கள். நம்ம அநேக சாட்சிகளை பார்க்கிறோம் வேதத்தில். மனிதர்களை கொண்டு அதிகமாய் அவர் செய்யவில்லை, அவரே அவருடைய வார்த்தையை கொண்டு அதிகமாய் அவருடைய ஜனங்களை ரட்சித்திருக்கிறார், விடுதலை கொடுத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார், தப்புவித்திருக்கிறார், மீண்டும் ஜீவனை கொடுத்து எழும்பி சாட்சியாக நிறுத்தி இருக்கிறார். எப்பொழுது? அவரை விசுவாசிக்கும் போது. கடைசியில் தேவன் யோபுவை மீட்டார். யோபுவின் ஸ்டோரி சாப்டர் 1 முடிவடையவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது ஒரு சாப்டர் ஆஃப் பிளான் இருக்கலாம், ஆனால் அது ஒரு முழு ஸ்டோரி அல்ல. God is not finished with you. யோபு இழந்ததை தேவன் மீண்டும் கொடுத்தார். நீங்கள் இழந்திருக்கிறதை தேவன் மீண்டும் கொடுப்பார். மிகப்பெரிய விஷயம் என்ன இதில்? யோபுவுக்கு ஆசீர்வாதம் திரும்ப வருவதற்கு முன்பே யோபு தேவனை பற்றி கொண்டிருந்தார். நல்லா கவனிங்க, நம்முடைய நிலைமை எப்படி இருக்குது, நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, நம்முடைய இருதயத்தின் யோசனைகள் எப்படி இருக்குது. அவிசுவாசமாக யோசிக்கிறோமா, சிந்திக்கிறோமா, வார்த்தையை பேசுகிறோமா? வேணாம். அது நம்மளை ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகாது. அது நம்ம விடுதலைக்கு நேராக நம்மளை கொண்டு போகாது. யோபுவை போல இருக்க முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் வேறு வழி இல்லை. கடவுளை உணர்ந்து கொள்வோம், விசுவாசமான வார்த்தைகளை பேசுவோம். யோபுவுக்கு ஆசீர்வாதம் திரும்ப வருவதற்கு முன்பாகவே யோபு தேவனை பற்றி கொண்டிருந்தான். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடமாட்டேன் என்று யாக்கோபை நினைத்துக்கொள். இன்னும் அதிகமாய் தேவனை பற்றிக்கொள். இன்றைக்கு இந்த செய்தி மூலியம் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பணத்தை இழந்தாலும் விசுவாசத்தை இழக்கலாம், மனிதர்களை இழக்கலாம், ஆனால் யாரை இழக்கக்கூடாது? தேவனை இழக்கக்கூடாது. நம்மை படைத்தவரை இழக்கக்கூடாது. நம்மை படைத்தவரை இழக்கக்கூடாது. விசுவாசத்தை இழக்கக்கூடாது. நம்பிக்கையை இழக்கக்கூடாது. ஆரோக்கியத்தில் இழக்கலாம். ஆரோக்கியத்தில் சோதனை வந்தாலும் தேவனை நம்ம என்ன செய்யக்கூடாது? மறந்து போய்விடக்கூடாது. ஜபத்திற்கு நம்ம ஊக்கமாய் கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜபிக்கிற ஜபத்துக்கு பதில் தாமதமானாலும் நாம் ஜபத்தை என்ன செய்யக்கூடாது? ஒருபோதும் நிறுத்தக்கூடாது. எல்லா கதவுகளும் மூடப்படலாம், ஆனால் தேவனுடைய கதவை நோக்கி பார்த்து விசுவாசத்தோடு இருப்போமானால் நமக்கான கதவு ஏற்ற நேரத்தில் அது திறக்கப்படும். யோபுவிடம் எல்லாம் இருந்த போதும் அவன் தேவனை தொழுதான். எல்லாம் போன போதும் அவன் தேவனை தொழுதான். பாருங்களேன், எல்லாம் இருக்கு அப்பையும் தொழுகிறான், எல்லாம் போச்சு அப்பையும் நன்றி சொல்லுகிறான், ஆராதிக்கிறான். அதுதான் உண்மையான விசுவாசம். தேவன் எனக்கு கொடுத்ததால் மட்டும் நான் அவரை நேசிக்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. அவர் என் தேவன் என்பதற்காகவே நான் அவரை நேசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அந்த சராசரங்களை படைத்த நம் ஆண்டவர் அழகும் இல்லை, சௌந்தரியமில்லை, அந்த கேடுற்றார் உந்தனை மீட்க
அழகுமில்லை சௌந்தர்யமில்லை, அந்த கேடுற்றார் எந்தனை மீட்க. ஆமென். சூழ்நிலைகள் உன் கையில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உன் விசுவாசம் உன் கையில் இருக்கிறது. நம் விசுவாசம் நம் வார்த்தையில் இருக்கிறது, நம் கைகளில் இருக்கிறது.